ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தன்னை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தெரியாமல், அதாவது அவங்கள இப்போ நான் பார்க்கக்கூடாது, ஏன்னா இப்போ அவள் என்னை பார்த்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவள் என்னை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா, அதனால் அவள் தான் பாதிக்கப்பட்டுருவா, அப்படி பாதிக்கப்படக்கூடாது, என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறது என்னால் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருவார். அவர் அசிஸ்டன்ட் எவ்வளோ சொல்வார், பாஸ் நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாட்டி அவங்கள்ட்ட அதை ஓப்பனாக சொல்லுங்கன்னா நான் தயாராக இருக்கேன், ஆனால் அது ஏற்றுக்க அவ மனசு தயாராக இருக்கணும்ல, லவ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும், அதனால் என்னால் அவளை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அதோட அவர் போகும்போதெல்லாம் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்களா, அதோட லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுவார். இவர் வேக வேகமாக போய் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுவார். ஏறுறது கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரது தெரிஞ்சோன்னு லிஃப்ட் கதவெல்லாம் மூடி விட்டுருவாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். உள்ள நுழைஞ்சவர் சும்மா இல்லாமல் இஷ்டத்துக்கும் லவ் சாங்காக பாடி அவரை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவார் அவரோட அசிஸ்டண்ட்டை. வேறு வழியே இல்லாமல் இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஆகணுமான்னு அவரும் நின்று கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ பார்த்தோன்னா கதவு திறக்கும் போது ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அதெல்லாம் சமாளிச்சுட்டு வெளியே வேக வேகமாக வருவார். உடனே ஹீரோயின் வந்து அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் நின்று என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கையில் ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே அவர் சொன்னது உண்மைதான், அசிஸ்டன்ட் சொன்னது உண்மைதான், நம்மக்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக அதை டைப் பண்ணி ஃபைலில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணும். உடனே அவர் என்ன சொல்வார்னா, பாருங்க நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் எண்ணங்கள் வந்து இப்போதைக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்னால் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு உடனே சார் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்க ஷோல்டரில் கையை வச்சு, இங்கே பாருங்கள், உங்களை ஹர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது உங்களை கண்டிப்பாக நிச்சயம் காயப்படுத்தும், அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறான், ஒருவேளை இவன் நம்மளை லவ் பண்ணுறானோ, அதை தான் இப்படி சிம்பாலிக்காக சொல்கிறானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஒருவேளை லவ் பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஓடி ஒளிகிறாரோன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. உடனே 2 ஸ்டெப்பு பேக்கில் எடுத்து வைப்பாங்க. உடனே அதை ஹீரோ பார்த்துருவாரா. பார்த்த உடனே ஓஹோ நம்ம இப்போ சொல்ல போகிற விஷயத்தை தாங்க முடியாமல் அவள் தயங்குறா, அவளை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு. என்ன சொல்வாருன்னா, உங்கள் மேக்கப் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு ஒன்று, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்வார். சரி ஓகே, அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியறதா இருந்தால் அதை நீங்கள் தான் ஓகே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஒத்துக்கோங்களேன்னு ஹீரோயின் கேட்கும்போது டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் இதை மாதிரி சிங்கிளாக இருக்க தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவார். ஹீரோனுக்கு சுத்தமாக புரியாது, எது சிங்கிளாக இருக்க விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கும் காரில் ஏறி போயிட்டே இருப்பார். காரில் ஏறி உட்காந்துருவார். வேக வேகமாக ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டு காரில் உட்காந்துருவாங்க. ஒன்று ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வார் தெரியுமா, இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு ஹீரோன் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் எனக்காக லவ் லெட்டர் எழுதி அதை கையில் வச்சுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை நான் வாங்கிக்கவும் மாட்டேன், அதை நான் படிக்க போகிறதும் இல்லை, ஏன்னா அதை நான் ரிஜெக்ட் பண்ண போகும்போது உங்கள் முகம் வாடி போயிடும், அதை நான் பார்க்க விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், நான் இதை சொன்ன உடனே ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், சரியான கோவம் வந்துடும், உனக்கு இந்த அளவுக்குலாம் தோண ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, உங்களோட காஸ்ட்லியான கண்ணாடியை கழட்டிட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்றத படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி திட்டவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே ரொம்ப அசால்ட்டாக வாங்கி படிப்பார். அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆள், உங்களை பேட்டி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கான அது ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பேரை போட்டிருக்குமா. அந்த லெட்டரை தான் இவங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமான நோஸ் கட் ஆகிடும். இருக்கும்போது எங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. ஒன்று ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் கொஞ்சம் இல்லை நிறையாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்னா, அது மட்டும் கொஞ்சம் கிடையாது, அது வானத்துக்கும் பூமிக்கும் எந்த அளவுக்கு தூரமாக இருக்குமோ அதை விட அதிகமாக தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகவே போகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓகே நல்லது தான், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு ஹீரோ சொல்லுவாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது, அது உங்களை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நிச்சயமாக நான் லவ் பண்ணவே மாட்டேன், என்னோட டேஸ்ட்டே வேறு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கோவம் வந்துடும். சரி ஓகே, நீங்கள் தான் லவ் பண்ணல, நானும் உங்களை லவ் பண்ணல, அதனால் உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாவது இந்த இன்டர்வியூ வாய்ப்பை உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்களா. அதோடு இறங்கி நின்னவுன்னு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்களா. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல விடுறி, இந்த மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா கூட கடைசி நேரத்தில் காலை வர விட்டுருவாங்க, அதனால அவன் ஒத்துக்காமல் போனதே நல்லது தான் சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் உனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம்னு, பரவாயில்ல விடு, இவன் இல்லாட்டி இன்னொரு ஆள் எனக்கு கிடைக்கவா
மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவும் ஹீரோயின் ஏதோ ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, என்னடி எப்போ பார்த்தாலும் அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்க, இப்படிலாம் சண்டை போடுறவங்கலாம் ஒரு கட்டத்தில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு அவன் மேலே லவ் வராது, என்னோட டேஸ்ட் வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்ன டேஸ்ட் உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்றோன்னு ஹீரோயின் சிரிப்பாங்களா, வேற யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தவரை பிடிச்சிருக்கும்ல, அதாவது யாருன்னா இவங்க ஒருத்தர் வந்து ரோல் மாடலாக வச்சுட்டு இருப்பாங்க. அவரை பார்த்தா ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். அவங்களும் நிறைய ஆர்ட் எல்லாம் வரையக்கூடியவராக இருப்பாரு. அவர் தான் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த பார்ட்டியில கூட அவருக்காக தான் அவங்க கலந்துட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல, அவரை தான் இப்போ சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓ ஓ அப்படியா கதை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுவோம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. என்னோட ட்ரீம் பாய்ன்னு சொல்லலாம். மற்றபடி இன்னும் நாங்கள் இன்னும் பேசுறதுக்கோ அதெல்லாம் டைமும் இல்லை, வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நொந்துப்பாங்க. அதோட பேசி முடிச்சிருவாங்க. மறுநாள் ஆஃபீஸ் வருவாங்களா, இப்போ ஹீரோயின் அவங்களோட வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு அந்த பையனை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. அதாவது இப்போ அவர் வந்துட்டு ஒரு மேகசினில் ஒரு ஃபோட்டோவோட வந்திருப்பாரு. அதை பார்த்தோன்னே எவ்வளோ ஒரு ட்ரீம் பாய் தெரியுமா, என்னோட ட்ரீம் பாய் இவர் தான், இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஹீரோ நிறைய பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ள நுழைவாரா, இவங்க பேசுகிறத கவனிச்சிருவாரு. அந்த ஃபோட்டோவையும் பார்த்துருவாரு. ஆல்ரெடி இவங்களுக்கு இவனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. ஹீரோயின் அப்போ தான் சொல்லிட்டே இருப்பாங்க, இவர் எவ்வளோலாம் சாதனை பண்ணிட்டு தான் மேகசின்லலாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்டுருவாரா, ஓ இப்போ இந்த மேகசினில் ஃபோட்டோ வர்றவன்லாம் பெரிய ஆளுங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிப்பாரு. இதுக்கு என்ன இப்போ உடனே அதை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை கூப்பிடுவாரு. ஹீரோயின் போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி கேட்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வேற போயிடுச்சு. உடனே டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நேற்று நான் அதை ரிஜெக்ட் பண்ணல, அந்த இன்டர்வியூக்கு நான் இன்னைக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்காக எனக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். என்னாச்சு இவனுக்கு நேற்று தான் கோவமா ஒத்துக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவனா ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிப்பாங்க. ஹீரோ எதுக்காக ஒத்துக்கிட்டாருன்னா, ஹீரோயினுக்கு அவரை பிடிக்கிறத ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால மேகசினில் அவரோட ஃபோட்டோ வரணும், ஹீரோயின் அவரை இது பண்ணணும், பெருமையாக நினைக்கணும், அதான் விஷயம். இப்போ அதனால ஒத்துக்கிட்டவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்டும் வந்துருவாங்க. வந்துட்டு ஹீரோவை அப்படியும் இப்படியும் சுற்றி வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. இன்டர்வியூலாம் எடுக்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ எப்போவுமே எடக்கு மடக்காவே பதில் சொல்கிறதே வழக்கமாக வச்சுருப்பாரு. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது நாட்டியாகவே ஒரு பதில் சொல்லிட்டே இருப்பார். ஒரு வழியாக இன்டர்வியூலாம் முடிஞ்சிடும். இப்போ வீட்டுக்கு வந்தவுடனே அங்கிள் இருக்காருல்ல, அவர் பேசுவார் ஹீரோ கிட்ட. அங்கிள் இருக்காருல்ல, அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோக்கு இன்சார்ஜாக இருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நீ ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருக்க, நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்க, இந்த மாதிரி சின்ன இன்டர்வியூலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்க தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இருந்தாலும் அப்படிலாம் எதுக்கு நம்ம பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நீ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே, உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல அழகான ரொம்ப பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். யோசிச்சுட்டே இருப்பார். அதே நேரத்தில் அங்கிள் என்ன சொல்வாருன்னா, அவரோட பையன் இருக்காருல்ல, அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருப்பாரு, நாளைக்கு அவன் வரதா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போய் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், நாளைக்கு அவன் வரும்போது அவனுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். அங்கிள் என்ன சொல்வாருன்னா, அதுவும் சரிதான், நாளைக்கு வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் வேகமாக கிளம்புவார். இதே நேரத்தில் ஹீரோயின் வேலையை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நீயும் வரியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் போகலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு அவங்க லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால போக முடியாதுன்னு எந்த நேரம் வேணால் அவர் கூப்பிடுவார்ல, அது வெளியவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து அவங்களாம் கூப்பிடவும், இல்லை நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க, இப்போ எங்களோட பார்ட்டி அப்படிலாம் நீ அட்டன் பண்ணினா நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வரேன், ஆனால் இப்போ என்னால் வர முடியல, அடுத்த தடவை பார்ட்டி நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட ஒரு மெசேஜ் வரும். அதாவது நான் கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வேகமாக பதுங்கி வருவாங்க. ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாதுல ஹீரோ கூட காரில் போகிறத. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அவள் எந்த காரில் இருக்கான்னு தெரியலையே நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு கார்லேருந்து ஒரு சத்தம் வரவும் திடீர்னு பயந்துருவாங்க. வந்து உட்காருன்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து உட்காந்துருவாங்களா, யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு ஜாலியாக இல்லை, த்ரில்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். இவன் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினுக்கு சமக்கம் வரும். அதோட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன வேலை இருக்குன்னு ஹீரோயின் கேட்பாங்க. நாளைக்கு என்னோட பிரதர் வராரு, அதுக்காக இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், பிரதரா இவனே இப்படி இருக்கான், இவனுக்கு ஒரு பிரதர் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவர் கூப்பிடுறாருன்னு ஷாப்பிங்கும் கிளம்புவாங்க. பாங்கன்னா இப்போ அர்ஜென்ட்டாக வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாரு, அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாருன்னு நினச்சிட்டு இருந்தா அவர் ஷாப்பிங்னு கூப்பிடவும் ஹீரோன்னு சரி ஓகே வரேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு இல்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்தோடனே ஹீரோயினை புழிஞ்சு எடுத்துருவார், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. இப்போ மறுநாளும் ஆகிடும், அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது டம்மால்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த பையன் உண்மையிலேயே பயந்தே போயிடுவான். என்னன்னு பார்த்தா அவர் வந்து டம்மால்னு அந்த பலூன்லாம் கட்டி வச்சிருப்பார், அதெல்லாம் ஒன்று உடஞ்சிட்டு இருக்கும். இவருக்கு வந்து இது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரா, இதான் உனக்காக நான் பண்ணி வச்சிருக்க சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி சொல்லவும், இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசில் தோணும். அவருக்கு உண்மையிலேயே அவரோட அண்ணனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத வேற வழி இல்லாமல் பார்த்துட்டே இருப்பாரு. இதோட அவங்க அப்பா வேற வந்துட்டியா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு, நீங்க என்ன இங்கே பண்றீங்கன்னு கேட்பாரு. அதோட நீ வரேன்றதுனால தான் இப்போ எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்னு சொல்லவும்
சொல்லவும் நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அதாவது அங்கிள் எனக்கு ஹீரோட அங்கிள் என்ன சொல்வார்னா, நீ ஊர்லேருந்து வரேன்னு சொன்னதுக்காக இவன் உடனே எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு ஒன்று வீடை சுற்றி பார்ப்பாரா. ஃபுல்லாகவே பலூனாக கட்டி வச்சிருப்பாரு. இதுதான் அந்த சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிப்பாரு. அதோட இந்த சர்ப்ரைஸ் உனக்கு பிடிக்குதா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இதெல்லாம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி வாயில் மட்டும் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கூப்பிடுவார். இங்கே பாரு இவ தான் என்னோட அசிஸ்டன்ட், இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லவும் இவன் நல்லா தானே இருக்கா, இவனுக்கு எதுக்கு இவ அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்தா அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அங்கிள் சொல்லும் போது உன்னை ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நேராக உன் ரூமுக்கு போ, அங்கே உனக்கான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ இப்படி சொல்லவும் இன்னும் இதுக்கு மேலேயே சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோவையும் ஹீரோட ஃபோட்டோவையும் சேர்த்த மாதிரி வச்சு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் வச்சு அதாவது பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது ஆர்டின் ஷேப்பில் போட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரெட் கலராக எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாரு. இவருக்கு ஒன்றுமே புரியாது, இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா, இது என்ன கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற ரூம் மாதிரி இப்படி ஜோடிச்சு வச்சிருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு கோவமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் போட்டு நம்மளை பாடா படுத்து எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமாக தாங்காது. அதோடு அவர் நின்றுட்டு இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு இப்போ கிளம்புவார். ஹீரோ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா என் தம்பி ரொம்பவே சர்ப்ரைஸில் மறந்து போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாரா. அப்போ ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அடிக்கடி ஆஃபீஸில் இருக்கும்போது என் கிட்ட வந்து பேசாதீங்க, அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு சிஓவாக இருக்கீங்க, உங்களை தான் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய உடனே வந்து அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து சிரிப்பார். சிரிக்கும் போது பார்த்தீங்களா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள எந்த மாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் யாரையுமே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள மதிக்கிறது இல்லை உங்கள் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் உடனே ஹீரோ என்ன கேட்பார், அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவரோட பேரை சொல்லி உங்களுக்கு போதுமான மரியாதை கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை சார் எனக்கு நீங்கள் நிறையவே மரியாதை கொடுக்குறீங்கன்னு அவர் சொல்வார். பார்த்தீங்களா எப்போவுமே என்னோட ஒர்க்கர்ஸை நான் அவ்வளோ மதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவன் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல தெரியுதுன்னு ஹீரோயின் நினச்சிட்டே இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, அடிக்கடி ஆஃபீஸில் என்னையை சுற்றி சுற்றி வந்து எதுவும் பேசாதீங்க, மற்றபடி எல்லாரும் அதை வதந்தியாக பரவிட்டு இருக்கு, நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் என்ன சொல்வார்னா, பெரிய பெரிய ஆளுங்கன்னா இந்த மாதிரி பரவி விடுறது இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசுறதுலாம் சகஜம் தான், ஒரு நல்ல தலைவன் இதெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே இதை பேசுறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே திரும்ப வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கார்ல வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை நான் பண்ணியிருக்கிறதுலாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை நான் இப்போ தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அங்கே போய் தூங்குறதுக்காக அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இவர் சின்ன வயசில் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. எதுக்காக ஹீரோ என்ன மாதிரி பண்ணி வச்சிருப்பாருன்னா ஃபுல்லாகவே ரெட் கலரில் அயன்மேன் சூப்பர்மேன் மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்க ஸ்பைடர்மேன் மாதிரியெல்லாம் ஃபுல்லாக கெட்டப்பில் ஃபுல்லாகவே அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்தா இவருக்கு ஒன்றுமே புரியாது. சின்ன வயசில் இவர் குழந்தையாக இருக்கும் போது அதாவது ஒரு 5-6 வயசாக இருக்கும் போது ஹீரோட அதாவது இவரோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்வார்னா இவருக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்பவே பிடிக்கும், அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு வச்சு விளையாடிட்டு இருப்பாரா. அப்போ அந்த அங்கிள் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாருப்பா உன்னோட கசின் இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ரெட் கலர்னாலே சுத்தமாக அலர்ஜி, ஸோ அவர் அந்த கலரை பார்த்தாருன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும், ஸோ இனிமேல் வீட்டில் எந்த ரெட் கலர் பொருளும் இருக்கவே கூடாது, ஸோ உன்னோட டாய்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து வலுக்கட்டாயமாக அந்த டாய்ஸ் எதெல்லாம் ரெட் கலரில் இருக்கோ அது எல்லாத்தையும் வலுக்கட்டாயம் பிடிங்கிட்டு போயிடுவார். இதை பார்க்கும் போதே அவருக்கு ரொம்ப அழுகையாக வரும், அப்படியே அழுதுகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கசின் இங்கே இருக்க வரைக்கும் அவருக்கு இந்த ரெட் கலர் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே அப்பத்துலேருந்தே அவரோட அண்ணன் அவருக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவார். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ரெட் கலர் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, கோவம் தான் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவார், அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நடந்தது இன்னும் இவன் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் எப்போ அவனை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கான், என்னை பற்றியில் அவன் யோசிக்கிறதே இல்லைன்னு இவருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கேட்பார், உனக்காக நான் பண்ணி வச்சிருந்த சர்ப்ரைஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் வேறு வழி இல்லாமல். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, சின்ன வயசில் உன்னோட டாய்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு நீ ரொம்ப அழுதில்லை, அதுக்காக தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு ஒன்று இவருக்கு கோவமே இப்போ வந்துடும். இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டார். சின்ன வயசில் நடந்ததெல்லாம் இப்போ இதுக்காக ஞாபகப்படுத்துகிற அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சமாளிப்பார். அதை வந்து அதுக்காக இல்லை, அதெல்லாம் சொன்னால் நீ சந்தோஷப்படுவேன் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சமாளித்து விட்டுருவார். அங்கிள் இருக்கல அவர் என்ன சொல்வார், இங்கே பாருப்பா சின்ன வயசுலேருந்தே உனக்கு ரெட் கலர்னா ஆகாது, இப்போ இவனுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இப்போ எதுக்கு பண்ணி எல்லாமே ரெட் கலர்லேயே அலங்காரம் பண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் உனக்கு ஒன்று பிடிக்குதுன்னா அது செய்யாதப்பா, உனக்கு ஒத்துக்கலன்னா அது செய்யாத அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லவும் இப்போ அங்கிளோட பையனுக்கு கோவமே வந்துடும். அப்பா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக புரியவே இல்லை, எனக்கு நீங்கள் தான் ஒரிஜினல் அப்பாவா, நான் தான் உங்களோட பையனா இல்லை அவன் உங்களோட பையனா, எனக்கு அது பெரிய டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கிள் என்ன சொல்வார்னா, இப்போவும் கிண்டல் பண்ணுற பழக்கத்தை நீ விடவே இல்லைன்னு அவருக்கு சின்னதாக ஒரு குட்டி இறால் இருக்கும்ல அதை எடுத்து அவர் தட்டில் வச்சு சாப்பிட சொல்லிட்டே இருப்பார். சாப்பிடும் போது இப்போ அவர் என்ன சொல்வார்னா, அப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். அவர் என்ன சொல்வார், இப்போ தான் நீ ஊருக்கு வந்துட்டில்ல, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வந்துரு, அந்த கம்பெனி நீயும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அங்கிள் சொல்லுவார், ஆமாம் அதுவும் சரிதான், நீ தான் இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டியே போய் வேலைங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அவர் என்ன சொல்வார், நான் ஆஃபீஸ்க்குலாம் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லவும் வேறு என்ன பண்ணுறதா இருக்க, தனியாக ஆஃபீஸ் கட்டி ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, வேலைக்கே போகாமல் சம்பாதிக்கிறது இப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. வந்து
பேசிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அந்த பொண்ணு இருக்குல்ல, அத ஹீரோ லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணு வேக வேகமா குதிச்சு குதிச்சு வந்துரும். ஏன்னா, அவரோட தம்பி வந்திருக்காருன்னா, சர்ப்ரைஸ்ன்னு கத்திட்டு அது பாட்டுக்கு வருமா, உடனே அவருக்கு இத பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். ஏற்கனவே இருக்கிற தொல்லைங்கலாம் பத்தாதுன்னு இது வேற வந்துருச்சு, அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாரு. இப்ப எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஃபேமிலியா இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஹீரோயின் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோன மொறச்சுட்டே உட்காந்துருக்கும். அந்த தம்பி யோசிப்பாரு, இப்ப இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ஓ! லவ் ட்ராக்கா? அப்படின்ற மாரிலாம் அவர் நெனச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணு வாய் தொறந்தே கேட்கும் ஹீரோ கிட்ட. "நீ எதுக்கு இவள கூட்டிட்டு வந்த? அன்னைக்கு நான் கேட்கும்போது அவள டேட் அப்படின்னு தானே சொன்னேன். வீடு வரைக்கும் எதுக்காக கூட்டிட்டு வர?" அப்படின்ற மாரிலாம் கேட்கவும், உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இவ கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்காக தான் அவள கூடவே வச்சிருக்கேன்னு" சொல்லும்போது, உடனே ஹீரோயின் வந்து சமாளிப்பாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன விட அவர் தான் டேலண்ட் ஆனவரு" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. இருக்கும்போதே பார்த்தோன்னா, அப்ப வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட்டான்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிடுவாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஆமா, இவ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் தான். டே டைம்ல நாங்க வேற மாரி ரிலேஷன்ல இருப்போம். நைட் டைம்ல நாங்க வேற ரிலேஷன்ல இருப்போம்" அப்படின்ற மாரி சொல்லவும், 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டமால் டமால்னு இடி விழுந்த மாரியே இருக்கும். அங்கிளோட பையன், இந்த பொண்ணு 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயினுக்கா இவன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. டக்குனு அவங்க சமாளிப்பாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, டே டைம்ல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாரி அனிமேக்காக டிசைனரா ஒர்க் பண்றேன். நைட் டைம்ல ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டா நான் இருக்கேன். அதுதான் அவர் சொல்றாரு. அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே அவரோட தம்பியே கேட்பாரு, "இவங்கள நீ கேர்ள் ஃபிரெண்டா ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துரும். "வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துரும். உட்காந்துட்டு என்ன கேட்கும்னா, "இங்க பாரு, அவங்களும் ஒர்க்கர்ஸ் தானே. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போவோம்னு நெனப்பாங்கல்ல. அதனால சீக்கிரமா அவங்கள வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும், "ஆமாமா, அதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, "இல்ல, இல்ல. அதுக்கும் சேர்த்து தானே பேமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஒர்க்க அவங்க பார்த்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டா சொல்லுவாரு. இந்த மாரிலாம் பேசுறது சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட அந்த நாள் முடிஞ்சு போயிடும். கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ் வருவாங்களா, இப்ப அவங்களோட மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு லேடி இருப்பாங்க. ரொம்ப கராரா பேசுவாங்கல்ல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுனா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லாவே வந்துரலாம். அதனால எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வேலைய நான் முடிச்சிருவேன். மிச்ச வேலைய யார் யார் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துருங்கன்னு" பிரிச்சு குடுத்துருவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப எந்த வேலையும் ஸ்பெஷலாவே இருக்காது. அவங்களுக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவங்கள்ட்ட போயிட்டு, "இதுல நானும் எதுவும் பண்ணலாமான்னு?" கேட்கும்போது, "உன்னோட ஹார்ட் ஒர்க்க பண்ணு. அப்புறம் பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படியாவது அவங்களோட திறமைய மொத்தத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, அதுல ஒரு ஐடியா வச்சு அவங்க நெறைய டிசைன்ஸ்லாம் வரைஞ்சு கொண்டு வந்து இவங்கள்ட்ட காட்டுவாங்க. "இதெல்லாம் என்னோட சொந்த உழைப்பு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது, அத பார்ப்பாங்களா, பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். "பரவாயில்லையே, வேலன் வந்துட்டா, நீ ரொம்பவே பிரில்லியன்ட்டா தான் வேலை பார்க்குற. நீ பண்றதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு." அப்படின்னோனே, நானும் இப்ப நீங்க பண்ண போறதுல ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு கேட்கும்போது, "நீ அத ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதாவது அந்த வேலையில நீயும் இருக்க அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு சந்தோஷமா தாங்க முடியாது. இதுக்காக எப்படியாவது நான் வந்து ராவும் பகலும் உழைச்சாவது கண்டிப்பா நான் பேர் எடுத்தே தீருவேன். நானும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ராவும் பகலும் பார்க்காம உட்காந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த டிராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, கொஞ்சம் கூட அவங்கள வேலை பார்க்கவே விட மாட்டாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, "உங்கள சார் கூப்பிடுறாருன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா, ஹீரோ கால் பண்ணுவாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுவாங்க. ஏன்னா, இந்த வேலையில அவங்க ஜெயிக்கணும். ஏன்னா, இதுதான் அவங்களோட ஆசை, பேஷன். அதனால அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு சுத்தமா வேலை பார்க்கவே விட மாட்டாரு. "மேடம், உங்கள சார் கூப்பிடுறாரு, சார் கூப்பிடுறாரு." இவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டே இருப்பாரு. ஹீரோயினால முடியவே முடியாது இந்த வேலைய. ரொம்பவே அவங்களுக்கு கோவமே வர ஆரம்பிச்சுரும் ஹீரோ மேல ஒரு கட்டத்துல. இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வேலைய முடிக்கணும்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த நாளும் வந்துரும். இப்ப அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ட கரெக்ட்டா சொல்லிட்டாங்க அப்டின்னா வந்துட்டு, இத ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஹீரோயினால நேரத்துக்கு வர முடியாது. அந்த மீட்டிங்கே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். கடைசியா தான் ஹீரோயின் வருவாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மேடம்க்கு செம்ம கோவமாயிடும். உடனே வந்துட்டு, "சரி, ஓகே, நான் லேட்டா வந்துட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "நீ வந்தது லேட்டுன்றது தெரியுது. உன்னோட வொர்க்க மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணு" அப்டின்னு சொல்லவும், "இல்ல, அதுல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு" சொல்லவும், "அப்ப இதுக்கப்புறம் அத நீயே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு மேல டைம் குடுக்க முடியாது. நான் டைம்க்கு எல்லாம் முடிக்கணும்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துரும். உடனே இன்னொரு வேலை பார்க்குறாங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "ஹீரோயினால எப்படி வேலை நிம்மதியா பார்க்க முடியும்? அடிக்கடி பாஸ் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவ அங்க எந்திரிச்சு போறதுனால அவளால வேலைய சீக்கிரமா முடிக்க முடியலையோ என்னமோ" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவமானமாயிடும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த மேடம் என்ன சொல்லிடுவாங்க, "இனிமே இந்த ஒர்க்க பொறுத்தவரைக்கும் உன்னோட இது வந்து ப்ராஜெக்ட் எதுவுமே தேவையில்ல. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அடுத்த டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். வேக வேகமா எந்திரிச்சு போய் ஹீரோ கிட்ட பேசுவாங்க. "இந்த மாதிரி என்னால வந்துட்டு டிசைனிங் ஒர்க் வந்து முழுமையா பார்க்க முடியல. நீங்க அடிக்கடி வந்து அசிஸ்டன்ட்ன்ற பேர்ல என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்னால நிம்மதியா அந்த வேலைய பார்க்க முடியலன்னு" சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப நான் கூட இந்த கம்பெனியோட சிஇஓ தான். ஆனா நான் ஒரு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னால அவ்ளோ வேலை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து சுறுசுறுப்பா சுத்திட்டு இருக்கேன். உனக்கு 2 வேலை தான். அத கூட உன்னால உருப்படியா பார்க்க முடியலன்னா, அது உன்னோட கவனக்குறைவு தான்" அப்படின்ற மாரி சொல்லவும், அடுத்தவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஒரு காஃபின்னு இருந்தா கூட நார்மல் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபின்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்ஸ்டன்ட்டா போடுற காஃபி வந்துட்டு நம்ம அதாவது பாரம்பரியமா போடுற காஃபியோட டேஸ்ட் வந்து அது வந்துராது அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, டக்குன்னு ஆள கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு, "இனிமே இன்ஸ்டன்ட் காஃபியே இருக்கக்கூடாது. பாரம்பரியமான காஃபிங்க மட்டும் தான் இங்க இருக்கணும்" அப்படின்ற மாரி
கால் பண்ணி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இங்க பாத்தியா ப்ராப்ளம் சால்வ். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லும்போது, இது காஃபி ப்ராப்ளமா?" அப்படின்ட்டு இப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படிதான் இவனுக்கு புரிய வைக்கிறதுன்னே தெரியலன்னு மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அதோட சரி ஓகே. இப்ப எனக்கு டைம் ஆச்சுன்னு ஹீரோவும் கிளம்பி போயிடுவாரு. இப்ப வீட்டுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர வெறியில உட்கார்ந்திருப்பாங்க. இவன்கிட்ட அசிஸ்டன்ட்டாவும் இருக்க முடியல. நம்ம வேலையும் உருப்படியா பார்க்க முடியல. இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளால சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. சும்மா இல்லாம ஹீரோ வேற இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாரு. அதாவது இப்ப இந்த வேலை சம்பந்தமா ஈகோவாவே பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். இப்படியே பேசிட்டு என்ன மாரி பெரிய ஆளுங்கள்ட்ட பேசும்போது தான் உனக்கு நெறைய பழக்கங்கள் தெரியும் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடும். இவன் மெசேஜ்ல கூட இப்படிதான் பேசிட்டு இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணி வச்சுருவாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோயின "இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி மெசேஜ் அனுப்புவாரு. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துரும். அதோட வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குமா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா பார்க்க போவாங்க. வீட்ல தான் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே ஹீரோ எந்திரிச்சு போவாரா. போய் கதவ தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அது நின்னுட்டு இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கு ஒரு பெயிண்டிங் குடுக்கறதுக்காக வந்தேன்" அப்படின்ற மாரி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்கோம். ஹீரோவோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துரும். ஹீரோக்கா ஒரு மாரி ஆயிரும். டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரு. அவங்க உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு கூட என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்றான். எப்போ பார்த்தாலும் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான்னு கோவமா இருப்பாங்க. அப்ப கால கட் பண்ணலாம்னு நினைக்கும்போது, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கவும், அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்களா, அந்த டைம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு இப்ப ரொம்ப அர்ஜென்ட். நீ வந்து உன்னோட அசிஸ்டன்ட் வேலைய நீ செய்யணும்னோனே, எனக்கு வேலை நேரம் முடிஞ்சிருச்சு. என்னால செய்ய முடியாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்வாங்க. "நீ அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருக்க. நீ இத செஞ்சு தான் ஆகணும்னோனே, முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லும்போது, ரொம்ப எமர்ஜென்சி. அதனால வந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ கால கட் பண்ணிடுவாரு. இவன் என்ன இந்த மாரி பேசிட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அங்க பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்காக பயப்படுறாருன்னா, இவருக்கு ரெட் கலர் வந்து இதா இருக்குல்ல, அது அந்த பொண்ணுக்கு இன்னும் சரியா தெரியல. இவ வந்திருக்கா, இப்ப ஏதாவது ஏடாகூடமா எதுவும் நடந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின இப்ப வேக வேகமா இவர் வர சொல்றாரு. அவங்களுக்கு அது தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்கேன்ற பேர்ல ஹீரோ ஆசையா வச்சிருந்ததெல்லாம் உடைச்சு விட்டுருவாங்க. ஹீரோ வந்தவுடனே "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே சாரி நான் தெரியாம இத உடைச்சுட்டேன். நான் வேணா எங்க அப்பாவோட திங்ஸ் எதையாவது கொண்டு வந்து உனக்கு இதுக்கு பதிலா குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நானே கிளீன் பண்ணிர்றேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோவுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாது கோவமா நின்னுட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் திரும்ப பெல் அடிக்கும். யாருன்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து நின்னுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் கிளம்பிங்க வந்துருவாங்க என்னமோ ஏதோன்னு. கதவு வேக வேகமா ஹீரோ தொறப்பாரா. தொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு?" கேட்கும்போது, அவங்க இந்த மாரி வீட்ல நெறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு. அத நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லவும், "புரியலையே" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஹீரோயின் வந்து உள்ள அவங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ கூப்ட்டுருக்காருன்றத கண்டுபிடிச்சுருவாங்க. உடனே "இப்ப நான் உள்ள வரணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடம் வேணும்னோனே" "ஓகே" அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரா. "அத நீங்க இப்படி சும்மா சொன்னாலாம் நான் ஏத்துக்க மாட்டேன். வாய்ஸ் மெசேஜா போட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்கன்னோனே" ஹீரோவும் அதே மாரி செய்யும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி சந்தோஷமாயிடும். "இப்ப உள்ள வரேன்னு" சொல்லிட்டு உள்ள வருவாரு. இவங்க ஹீரோயின் உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு முகமே மாறி போயிடும். "நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும். அதாவது ஹீரோயின் வந்து 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த மறைக்கிறாங்களான்னு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள்ட்ட மறைக்கணும்னு எதுவுமே இல்ல. இது என்னோட அசிஸ்டன்ட் வேல தான். அதுக்காக தான் வந்தேன்னு" சொல்லவும், அதுக்கு முகமே வாடி போயிடும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "இங்க ஏதாவது பூகம்பம் வந்ததா? என்ன எல்லாம் உடைந்து கிடக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்ட" அப்படின்னு சொல்லவும், "இப்ப இத கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. "ஓ! பண்றேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலேயே ஒரு குட்டியா ஒரு டவல மட்டும் கட்டிக்கிட்டு வேக வேகமா வேல பார்க்க போயிடுவாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாது. அப்புறமா ஹீரோயின் கேட்பாங்க, "ஹெல்ப் எதுவும் பண்றீங்களான்னு?" கேட்கும்போது, "இல்ல" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட பெயிண்டிங்லாம் என்ன பண்ணும், அது வேற வேற இடத்துல கொண்டு போய் ஹீரோயின் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துரும். "எதுக்காக நீ கூப்பிட்ட? இங்க பாரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்க வைக்காம மாத்தி மாத்தி இவ வைக்கிறா. இவளுக்கு எதுவுமே ரசனையே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, "இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் தான். இதெல்லாம் தூக்கி உயரமா வச்சோம்னா, எங்கிறதாவது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விழாத இடமா பார்த்து வைக்கணும். அப்படியே கீழ விழுந்தாலும் உடையாத மாதிரி இடமா பார்த்து வைக்கணும்னு" சொல்லிட்டு சொல்லவும், இந்த பொண்ணுக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது ஹீரோயினுடைய இதெல்லாம். "என்ன இவ மாத்தி மாத்தி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்ப்பாங்க. உள்ள ஓடுவாங்க. ஒரு ஏணி படிய தூக்கிட்டு வருவாங்க. அத கொண்டு வந்து வச்சுட்டு மேல ஏறி நின்னுப்பாங்க. அத பார்த்தோனே ஹீரோவுக்கே பயமா இருக்கும். இவ பேருக்கு என்னடத்தெல்லாம் உடைக்க போற அளவு தெரியலேன்னு சொல்லிட்டு, வேணான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் இத சரி பண்றேன், அத சரி பண்றேன்னு எல்லாத்தையும் ஒழுங்கு வச்சுட்டே இருப்பாங்களா. இப்படி திரும்பும்போது கரெக்ட்டா தடுமாறி வந்து ஹீரோ அப்படியே விழ வர ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்க ஹீரோவோட நெத்தியில அப்படியே கிஸ் பண்ணிடுவாங்க. அத பார்த்தோனே ஹீரோக்கும் ஒரு மாதிரியான, ஹீரோயினுக்கும் ஒரு மாரியாயிடும். இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க இந்த பொண்ணுக்கு அவ்வளோதான். "என்னது இது?" அப்படின்ற மாரி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா, நேரா நெத்தியில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் முத்தம் குடுத்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சுயநினைவுக்கு வந்துருவாங்க. அதோட வேக வேகமா கீழ இறங்குனவங்க பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னே தெரியாது. 2 பேரும் பார்த்துக்கிட்டே நிப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேர சொல்லி, "அந்த பெயிண்டிங் எனக்கு" அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, "இங்க பாருங்க சார், இது ஒரு தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். இத பத்தி பெருசா நினைக்காதீங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்ப போம்போது பார்த்தீங்கன்னா, அது ரூமா இருக்கும். "ஓ! வாசல் அந்த பக்கம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னுட்டு அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸா இருக்கும். அது என்னத்த நினைக்கும், இதுவரைக்கும்
ஹீரோக்கு நான் கூட நெத்தியில முத்தம் குடுத்ததில்ல. அவ வந்து குடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற கோவத்துல நின்னுட்டு இருக்கும். ஹீரோவா அந்த பொண்ண வந்து அப்படியே சமாளிச்சுட்டு ஹீரோயின் வந்து பதட்டத்துல ஹேண்ட் பேக்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அது எப்படியாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வெளிய வந்து நின்னுட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. என்னடா இது! நாளைக்கு எப்படி அவன ஃபேஸ் பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப யோசிச்சுட்டே நிக்கும்போது, ஹீரோ வந்துருவாரு. உங்க ஹேண்ட் பேக்குன்னோனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஹீரோயின் வந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின இப்ப புடிக்க ஆரம்பிச்சுரும். நைஸ் கேர்ள் அப்படின்ற மாரிலாம் மைண்ட்ல நெனச்சுப்பாரு. அப்படி வேகமா ஓடிட்டாங்களா, ஹீரோ நின்னுட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஒரு பையன் அந்த பக்கம் கிராஸ் ஆயிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா, பெரிய பூத்தொட்டியில ரோஸ் கலரா அதாவது ரோஜா பூ இருக்குல்ல, அதெல்லாம் ரெட் கலர் ரோஸாவே ஃபுல்லாத்தையும் கொண்டு வருவான். அத பார்த்தோனே ஹீரோவுக்கு மயக்கம் வந்திருக்கணும். ஏன்னா, ஹீரோயின் பக்கத்துல இல்லைன்னா அவங்களுக்கு மயக்கம் வருது. 2வது ஹீரோயின் பக்கத்துல இருக்கும்போது அத அவங்கள பார்த்தாலும், அவங்கள டச் பண்ணாலும் அந்த மயக்கம் வராது. ஆனா, இப்போதைக்கு பக்கத்துல ஹீரோயின் அங்க இல்லவே இல்ல. அதனால ஹீரோவுக்கு மயக்கம் வரல. இது என்னடா புதுசா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே அந்த பையன் கிட்ட எனக்கு மயக்கம் வரல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாரி அந்த பையன் வேற கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். உடனே ஹீரோவுக்கு தாங்க முடியாது. வீட்டுக்கு வேக வேகமா வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளா எடுத்து எடுத்து பார்ப்பாரு. அதாவது மாப்பு மொதற்கொண்டு எடுத்து பார்ப்பாரு. டிவி ரிமோட்டு, மாப்பு என்னென்னலாம் ரெட் கலர்ல இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாரு. அவருக்கு சுத்தமா மயக்கம் வராது. உடனே இப்ப என்ன பண்ணுவாரு, ரெட் கலரா அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரோஜா பூக்கள நெறைய வாங்கி வச்சுட்டு, "எதற்காக ரோஜாவாக நீ பிறந்தாய், சிவப்பாக நீ பிறந்தாய்ன்னு" சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பாட்ட வேற பாடிக்கிட்டு இருப்பாரு. அதோட அவ்ளோ என்ஜாய் பண்ணுவாரு. இப்ப வந்து டாக்டருக்கும் கால் பண்ணி சீக்கிரம் அப்பாயின்ட்மென்ட்ட போடணும் அப்படின்ற மாரி அசிஸ்டன்ட்ட சொல்லுவாரா, அவர் என்ன சொல்வாருன்னா, "என்ன பாஸ் ஆச்சு? உங்களுக்கு வந்துட்டு அந்த ரத்தத்த பார்த்தா அலர்ஜின்னு சொல்வீங்களே, அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சான்னு?" கேட்கவும், "அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அப்பாயின்ட்மென்ட்ட ஃபிக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், இப்ப அடுத்ததா வந்துட்டு ஹீரோக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட்டும் ஃபிக்ஸ் ஆயிடும். ஹீரோ வந்து டாக்டர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மென்ட் குடுக்குறேன்ற பழைய விஷயங்கள்லாம் ஹீரோக்கு யோசனை வந்துட்டே இருக்கும். அப்ப ஹீரோ வந்து குட்டி பையனா இருந்திருப்பாரு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து குட்டி பையனா இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரே ரொம்ப பிளட் அந்த மாரிலாம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அவர் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அழுதுட்டே இருப்பாரு பயந்துகிட்டு. அப்போ ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாது. அந்த பொண்ணு வந்துட்டு பயப்படாத, பயப்படாதன்னு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. அழுதுட்டே இருப்பாரு. பயந்துகிட்டு ரொம்ப பயப்படுறவங்களுக்கு நெத்தியில முத்தம் குடுத்தா பயம் போயிடும்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட நெத்தியில வந்து முத்தம் குடுக்கும். அது சின்ன வயசுல. உடனே அழுதுட்டு இருந்த ஹீரோ பார்த்தோம்னா, அப்படியே அழுகைய நிப்பாட்டிருவாரு. அது அப்படியே அந்த கனவு கலைஞ்சு திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அந்த டாக்டர்ட்ட சொல்லுவாரு, "இப்ப எனக்கு அந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாரி அலர்ஜி ஆகுறதில்ல. எனக்கு மயக்கம் வர்றதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், "இது ஏதாவது நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பாரு. "அது ஒண்ணும் கிடையாது. என்னோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்திருந்தா. அவ வேலை பார்த்துட்டு இருந்தா. தற்செயலா என் மேல விழுந்துட்டா. அவ என்னை நெத்தியில கிஸ் பண்ணிட்டா. அதுலேருந்து தான் இப்படி" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து சொல்வாருன்னா, "இந்த மாதிரி சின்ன வயசுல உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால உனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இது உடம்புல ஒரு இது மாதிரி உனக்கு தங்கிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், "அப்ப நான் இந்த மாரி அலர்ஜி ஆகுறேனே, அது என்னோட உறுப்பு மாரியா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு சொல்ல முடியாது. உன் மைண்ட் வந்து அத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிச்சு. அத பார்த்தோனே உனக்கு ஒரு அலர்ஜி மாரி ஆயிடுது. உனக்கு மயக்கம் வருது. வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு மூலியமா உனக்கு ஏதோ நிவாரணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப வீட்டுக்கு வந்துருவாரா, வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ஹாப்பியாவே இருப்பாரு. அப்ப அவங்க அங்கிள் இருக்காருல்ல, "என்னப்பா இது இவ்ளோ பெரிய கிஃப்ட்ட காஸ்ட்லியானத வாங்கிட்டு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அவ்ளோ காசு குடுத்து ஒரு பெயிண்டிங்க ஹீரோ வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. யாருக்காகன்னா, அவங்க தம்பிக்காக. "இப்படியெல்லாம் வந்து இந்த மாரிலாம் செலவு பண்ணி அவன வந்து செல்லம் குடுத்து கெடுக்காதப்பா" அப்படின்ற மாரி அங்கிள் சொல்லிட்டே இருக்கும்போதே தம்பி வந்துருவாரு. "பாருடா உனக்காக நான் இந்த பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். புடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, "இத பார்த்தா காஸ்ட்லியான பெயிண்டிங் மாரியே தெரியுது. ஏதோ கடத்தெருவுலருந்து வாங்கிட்டு வந்த மாரி இருக்கு." இவர் வேற ரொம்ப பில்டப் குடுத்துட்டு இருப்பாரு. "இவன் என்ன எனக்காக வாங்கிட்டு வந்த மாரியா தெரியுது? ஏதோ அவனுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். அது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆளும் நம்பிக்கிட்டே இருக்காரு." இவர பார்த்தாலே எரிச்சலா தான் வந்துட்டு இருக்கு. இதுங்க 2ம் சேர்ந்துட்டு இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குங்க. சின்ன வயசுல எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தது பத்தாதுன்னு, இப்பவும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குங்க. இதுங்களுக்கு எப்படிதான் இதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதோ தெரியல. அப்படி இப்படின்னு மைண்ட்ல அவ்ளோ ஓடும் அவருக்கு. இருந்தாலும் வெளிய, "நல்லா இருக்கு. எனக்காக நீ இத பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாரிலாம் சொல்லி சமாளிச்சுருவாரு.